விஜய் செய்த பித்தலாட்டம், வருமான வரித்துறையில் போட்டு கொடுத்த தில்ராஜ், இதெல்லாம் ஒரு பழப்பு. நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த 2023 பொங்கல் பண்டிகையின் பொழுது திரையில் வெளியான படம் வாரிசு. பொங்கல் பண்டிகைக்கு அஜித் நடிப்பில் வெளியான துணிவு மற்றும் விஜய் நடிப்பில் வெளியான வாரிசு ஆகிய 2 படங்களும் ஒரே தேதியில் வெளியாகியதால் இந்த 2 படத்திற்கான போட்டி மிக கடுமையாக இருந்தது. ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படம் துணிவு என்பதால் அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி இன்றைய இளம் தலைமுறைகள் கொண்டாடும் விதத்தில் துணிவு படம் அமைந்திருந்தது. இதனால் துணிவு ரிலீஸ் ஆன முதல் நாளில் இருந்தே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று முதல் நாள் வசூலில் விஜயின் வாரிசை விட அஜித்தின் துணிவு அதிக வசூலை பெற்று பொங்கல் போட்டியில் துணிவு வெற்றி பெற்றது. வாரிசு படம் மெகா சீரியல் போன்று உள்ளது என கேலி கிண்டல் விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு ஒரு பாலிசி உண்டு. விஜய் நடிக்கும் படம் மிகப்பெரிய தோல்வியடைந்தால் அந்த படத்தின் தயாரிப்பாளரிடம் உங்க தயாரிப்பில் அடுத்து ஒரு படம் நடிக்க கால்ஷீட் தருகிறேன், அதனால் இந்த படம் நஷ்டம் என்று சொல்ல வேண்டாம், சக்சஸ் மீட் கொண்டாட ஏற்பாடு செய்யுங்கள் என்பார் விஜய். தயாரிப்பாளரும் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் என ஒரு போலியான சக்சஸ் மீட் கொண்டாடி வருவார்கள். ஆனால் விஜய் சொன்னபடி அடுத்து இவரால் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர்களுக்கு அடுத்து ஒரு படம் நடிக்க கால்ஷீட் கொடுத்தார் என்றால் கிடையாது. அப்படித்தான் விஜயை வைத்து மெர்சல் என்கின்ற ஒரே ஒரு படம் எடுத்து தேனாண்டால் பிலிம்ஸ் அடுத்து படம் எடுக்க முடியாத சூழலுக்கு உள்ளார்கள். அதே போன்று விஜயை வைத்து பிகில் என்ற படத்தை எடுத்த ஏஜிஎஸ் நிறுவனம் அடுத்து பெரிய பட்ஜெட் படமே வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொண்டார்கள். இப்படி சினிமாவில் பலரை வாழ வைத்தவர் விஜயகாந்த் என்கின்ற பெயர் எப்படி உள்ளதோ அதே போன்று பல தயாரிப்பாளர்களை நடுத்தருவில் நிற்க வைத்தவர் விஜய் என்கின்ற பெயர் சினிமாவில் நடிகர் விஜய்க்கு உண்டு. இப்படி தன்னுடைய படம் தோல்வியடைந்தாலும் தோல்வி கணக்கு காண்பித்து வெற்றி விழா கொண்டாடி வந்த விஜய் நடிப்பில் 2023 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியான வாரிசு படம் வெளியாகி 7 நாட்களில் 210 கோடி ரூபாயை வசூலித்ததாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் வாரிசு படத்தின் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் படக்குழுவினருக்கு ஊட்டி மகிழ்ந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக விஜய் நடித்த வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜுவின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அதில் வாரிசு படம் வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வசூல் செய்யவில்லை, உலகம் முழுவதும் வெறும் 120 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்ததாக தில்ராஜு கணக்கு காட்டியுள்ளார். குறிப்பாக இந்த படம் மிகப்பெரிய நஷ்டத்தை தனக்கு ஏற்படுத்தியதாக உண்மையை வருமான வரித்துறையிடம் கக்கிவிட்டார் தில்ராஜு என கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் நடித்த வாரிசு படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நிலையில் அந்த படம் வெற்றி படம் என ஒரு போலியான வசூலை வெளியிட வைத்து விஜய் வெற்றி விழா கொண்டாடிய நிகழ்வு அது ஒரு போலியான வெற்றி விழா என்பது தற்பொழுது வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜிடம் வருமான வரித்துறை நடத்திய சோதனை மூலம் அம்பலமாகியுள்ளது. உங்கள் தின சேவல்